40வது வினா பார்க்கலாம். சி வழியாக ஏபி என்ற அப்பரப்பிற்கு இணையில்லாத ஒரு தளத்தினால் வெட்டப்பட்டு ஒரு உருளையின் சாய்ந்த இடைக்கண்ட வடிவிலான ஒரு குப்பை தொட்டி செய்யப்படுகிறது. அதன் அடிப்புற விட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் சாய்ந்த இடைக்கண்டத்தின் வலைபரப்பிற்கும் அதன் கன அளவிற்குமான விகிதம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடைக்கண்டத்தின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா, கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, இது தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். பாருங்க, இதனுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா 2 pi r into h1 plus h2 by 2. இதனுடைய கன அளவுக்கான ஃபார்முலா pi r square, hக்கு பதில் h1 plus h2 by 2. இதனுடைய விகிதம் கண்டுபிடிப்போம். விகிதம் வேணும்னா வலைபரப்ப மேலையும் கன அளவை கீழையும் போட்டுக்குவோம் இல்லையா? 2 pi r into h1 plus h2 by 2 by pi r square into h1 plus h2 by 2. இதுல h1 plus h2 by 2 அப்படியே கேன்சல் ஆயிரும், பை கேன்சல் ஆயிரும். ஒரு r நம்ம அடிச்சுக்கலாம். அப்படின்னா நமக்கு 2 by rன்னு கிடைக்கும். கணக்குல விட்டம் 10ன்னு கொடுத்திருக்காங்க, ஆரம் 5 இல்லையா? அப்படின்னா equal to 2 by 5, that is 2:5. Option A is the correct answer. 41வது வினா பாருங்க. மையம் 2,-4 உடைய வட்டத்தின் விட்டம் PQ இன் ஒரு முனை புள்ளி P 3,-2 எனில் மற்றொரு புள்ளி Q ஆனது. இது 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு இல்லையா? நாம ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம். விட்டம், இதனுடைய மையம் கொடுத்திருக்காங்க 2,-4 அப்படின்னு. இதனுடைய ஒரு முனைப்புள்ளி P 3,-2, இன்னொரு முனைப்புள்ளி கேட்டிருக்காங்க x, y. இது நடுப்புள்ளி இல்லையா? மையப்புள்ளிங்கிறது நடுப்புள்ளி. அப்படின்னா நம்ம நடுப்புள்ளி ஃபார்முலா போடுவோம். நடுப்புள்ளி ஃபார்முலா x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 equal to, நடுப்புள்ளி நமக்கு கொடுத்திருக்காங்கல்ல 2,-4ன்னு, அது போட்டுக்கோங்க. x1ங்கிறது 3, x2ங்கிறது x by 2, y1ங்கிறது -2 plus y2ங்கிறது y by 2 equal to 2, சமப்படுத்துங்க. 3 plus x by 2 சமம் 2. இந்த 2 கொண்டு அங்க பெருக்குனீங்கன்னா 3 plus x சமம் 2 2s are 4, x சமம் 4ல 3 கழிச்சீங்கன்னா 1. அதே மாதிரி y சமப்படுத்துனீங்கன்னா -2 plus y சமம், இந்த 2 கொண்டு அங்க பெருக்கிக்குங்க. 2 into -4 -8, y சமம் -8 plus 2 அப்படின்னா -6 இல்லையா? புள்ளி என்ன? 1,-6. மற்றொரு முனை 1,-6. ஆப்ஷன் A. 42வது வினா பாருங்க. 9 அடி உயரமுள்ள ஒரு கட்டிடத்திற்கு 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் படிக்கட்டுகள் அமைக்கும்படி ஒரு கொத்தனார் பணிக்கப்பட்டுள்ளார். ஒவ்வொரு படியின் அகலமும் 6 அங்குலம் இருக்க வேண்டும். கட்டடத்தின் உச்சிக்கு செல்ல அமைக்க வேண்டிய படிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. நாம இதுக்கு ஒரு படம் வரைஞ்சுக்கலாம். இது மாதிரி படிகள் அமைக்க போறோம். இதுல இந்த படியினுடைய அகலம் 6 அங்குலம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது 6, இது 6. ஓகேங்களா? இந்த 45 டிகிரி எல்லாம் கொடுத்த உடனே பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது. அப்படின்னா நாம என்ன கண்டுபிடிக்கணும்? கட்டடத்தின் உச்சிக்கு செல்ல அமைக்க வேண்டிய படிகளின் எண்ணிக்கை. அதாவது இந்த உயரம் தான், இந்த உயரத்துல எத்தனை படிகள் அமைக்க முடியும்னு தான் நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த உயரம் இல்லையா? இது 9 அடி. 9 அடிங்கிறது எத்தனை அங்குலம்? 9 into 12 அங்குலம். இதுக்குள்ள 6 அங்குலம் உயரம் உள்ள எத்தனை படிகளை நீங்க அமைக்க முடியுங்கிறது கேள்வி. சோ படிகளின் எண்ணிக்கை வேணும்னா இந்த 9 into 12 6 அளவுக்கு தருங்க. 1 6 6, 2 6 12, 2 9 18 நமக்கு விடையா கிடைக்குது. 43வது வினா பாருங்க. P -1,2 என்ற புள்ளி கோட்டுத்துண்டு ABயை உட்புறமாக 1:3 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. A ஆனது 1,4 எனில் B என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம இதுக்கு ஒரு படம் வரைஞ்சிக்குவோம். ABங்கிற கோட்டுத்துண்டு வரைஞ்சிக்கலாம். அதுல Pங்கிற புள்ளி இங்க இருக்குதுன்னு வச்சுக்கலாம். P ஆனது -1,2. இது இந்த கோட்டுத்துண்டை 1:3 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. இதுல A கொடுத்திருக்காங்க 1,4ன்னு, B நாம கண்டுபிடிக்கிறதா. B நாம x, yன்னு எடுத்துக்குவோம். ரொம்ப ஈஸியா செஞ்சுக்கலாம். இந்த 3 கொண்டு வந்து இந்த புள்ளியை பெருக்கி எழுதுங்க. 3,12. இந்த 1 கொண்டு வந்து இந்த புள்ளியை பெருக்குனீங்கன்னா x, y தான். x கோஆர்டினேட்டை கூட்டுங்க. 3 plus x
பை இந்த ஒன்றையும் இந்த மூன்றை கூட்டி 4 கமா அதே மாதிரி y கோஆர்டினேட்டர் 12 கூட்டல் y பை 1 கூட்டல் 3 4. அதாவது பிரிவு சூத்திரத்தை எளிதா இப்படி நம்ம போட்டுக்கலாம். சமம் -1, 2ன்னு கணக்குல கொடுத்திருக்காங்க. சமப்படுத்துங்க. 3 பிளஸ் x சமம் இந்த 4 கொண்டது இந்த -1 பெருக்கிக்குங்க. -4 x சமம் இந்த 3 அங்க போகும்போது -7. y சமப்படுத்துங்க. 12 பிளஸ் y சமம் இந்த 4 கொண்டு அங்க பெருக்கிக்குங்க. 4 2 8. y சமம் இந்த 8ல இந்த 12 கழிச்சிட்டீங்கன்னா -4. -7 -4 ஆப்ஷன் சி. 44வது வினா பாருங்க. a b b 44வது வினா பாருங்க. a b b c c a என்பன முக்கோணம் ABCயின் பூச்சிகள். படம் போட்டுக்குவோம். a b b c c a. இதனுடைய நடுக்கோட்டு மையம் G நம்ம கண்டுபிடிப்போமா? நடுக்கோட்டு மையம் G வேணா x ஆயத்தொலைவுகளை கூட்டுங்க. a பிளஸ் b பிளஸ் c பை 3. அதே மாதிரி y ஆயத்தொலைவுகளை கூட்டினீங்கன்னா b பிளஸ் c பிளஸ் a பை 3ன்னு நமக்கு கிடைக்கும். இது நமக்கு தெரியும். நமக்கு நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்க தெரியும். இத பாருங்க. a³ பிளஸ் b³ பிளஸ் c³ சமம் 3abcன்னு இருக்கு. இது 8வதுல இருக்கு. எப்ப a³ பிளஸ் b³ பிளஸ் c³ங்கிறது 3abcக்கு சமமா இருக்கும்னா a பிளஸ் b பிளஸ் c யோட மதிப்பு 0வா இருக்கும்போது. அப்படின்னா என்ன சொல்ல வந்திருக்காங்க? a பிளஸ் b பிளஸ் c 0. அப்படி இருக்கும்போது நடுக்கோட்டு மையம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இது 0 இதுவும் 0 இல்லையா? g ஆஃப் 0, 0. நடுக்கோட்டு மையம் எது? c. 45வது வினா பாருங்க. 480 மீட்டர் சுற்றளவுள்ள ஒரு முக்கோண வடிவ மனையின் பக்கங்களின் விகிதங்கள் கொடுத்திருக்காங்க. நாம இதுக்கு ஒரு படம் வரைஞ்சுக்கலாம். 4:3:5. அப்படின்னா நாம இந்த பக்கத்தை 4 ஏனும், இந்த பக்கத்தை 3 ஏனும், இந்த பக்கத்தை 5 ஏனும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனுடைய சுற்றளவு 480 மீட்டர். இதெல்லாம் கூட்டினா 480. இதெல்லாம் கூட்டும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12a கிடைக்கும். 12a சமம் 480. 12ஆல வகுத்துருங்க. a சமம் 40. a சமம் 40. இப்ப ஒவ்வொரு பக்கமும் எவ்வளவுன்னு பாருங்களேன். இது 4a வா? 4 16 160. இது 3a 3 12 120. இது 5a 5 20 200. நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா இங்க பயன்படுத்த போறோம். அப்படின்னா இதனுடைய அரை சுற்றளவு வேணும் இல்லையா? முழு சுற்றளவு 480னா அரை சுற்றளவு s சமம் 240. ஹெரான்ஸ் ஃபார்முலா படி ஏரியா வேணா √s × s - a × s - b × s - c. s 240 × s - a. 240ல 160 கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா 80. s - b 240ல 120 கழிச்சிங்கன்னா 120. s - c 240ல 200 கழிக்கிறீங்க 40 கிடைக்குது. இதுல இருந்து பொதுவான விஷயங்களை வெளியே எடுத்து சுருக்கி நம்ம ஆன்சர் போடணும். 240 நம்ம 3 × 80ன்னு எழுதிக்கலாம். × 80. 120 3 × 40ன்னு எழுதிக்கலாம். × 40. இப்ப இதுல இருந்து பொதுவானது, அதாவது 2 2ஆ இருக்கிறதுக்கு 1 வெளியே எடுப்போம் இல்லையா? 2 80க்கு ஒரு 80, 2 40க்கு ஒரு 40, 2 3க்கு ஒரு 3. 4 8 32, 3 32 96, 2 0 எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா 9600 மீட்டர் ஸ்கொயர் விடையா கிடைக்குது. 46வது வினா பாருங்க. x1 x2 xn என்ற n விவரங்களின் சராசரி x பார் என்க. சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்க. விவரங்களில் 20 தரவு புள்ளிகள் இருந்தால் அதன் இடைநிலை 10 தரவு புள்ளிகள் ஆகும். பாருங்க, 20 தரவு புள்ளிகள், அதாவது இரட்டை எண் இல்லையா? அப்படின்னா அதனுடைய இடைநிலை வேணும்னா நடுவுல இருக்க 2 மதிப்புகளை எடுத்து அதனுடைய ஆவரேஜ் கண்டுபிடிச்சு போடுவோம். சராசரி கண்டுபிடிச்சு போடுவோம். அதனால 10வது தரவு புள்ளி அப்படிங்கிறது தவறு. சராசரியிலிருந்து தரவு புள்ளிகளின் விலக்கங்கள் கூடுதல் எப்போதும் 0 ஆகும். இது சரி. ஒவ்வொரு தரவு புள்ளிகளிலும் k ஐ கூட்டினாலோ அல்லது k ஐ குறைத்தாலோ கூட்டு சராசரியானது nk மதிப்பு கூடவோ அல்லது குறையவோ செய்யும்ங்கிறது தவறு. k மதிப்பு கூடவோ அல்லது குறையவோ செய்யும். 20 எண்களின் சராசரி 18. ஒவ்வொரு எண்ணையும் 3ஆல் வகுத்தால் கிடைக்கும் புதிய சராசரி 18/3. அப்ப என்ன வரும்? 6. சரியான கூற்றை தேர்ந்தெடு. பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவையின் படி 0 கிடையாது.
மாறிலி பல்லுறுப்புக்கோவையின் படிதான் 0. அப்ப பூஜ்ய பல்லுறுப்புக்கோவையின் படி என்ன அப்படின்னா வரையறுக்கப்படவில்லை. இது தவறு. நேர்கோடு அல்லது வளைவரையின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையானது y அச்சை வெட்டுவதை பொறுத்து அமையும். அப்படி இல்ல x அச்சை வெட்டுவதை பொறுத்து அமையும். அதனால இதுவும் தவறு. p of x என்ற பல்லுறுப்புக்கோவைக்கு p of a 0 மற்றும் 3 into p of a plus 4 into p of b 0 எனில் x minus a into x minus b ஆனது p of x ன் ஒரு காரணி. இது சரி. ஏன்னா p of a 0ங்கிறதுனால அதை இங்க போடும்போது 4 into p of b 0 அதுல இருந்து p of b யும் 0ன்னு சொல்லிடுவோம். p of a 0 p of b யும் 0 அப்படின்னா x minus a-வும் x minus b-யும் அதனுடைய காரணி. இது காரணி தேற்றம் சொல்லுது இல்லையா? அதனால இது சரி. ஒரு பல்லுறுப்புக்கோவையின் படி less than or equal to பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது தவறு. greater than or equal toங்கிறது தான் சரி. 48வது வினா பாருங்க. P என்பது n பக்கங்களை கொண்ட ஒரு ஒழுங்கு பலகோணம் எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியானது? P யின் அனைத்து உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. P யின் அனைத்து உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி இல்ல. P யின் அனைத்து உட்கோணங்களின் கூடுதல் என்ன அப்படின்னா 2n minus 4 into 90 டிகிரி. இதுதான் ஃபார்முலா. அதனால இது தவறு. P யின் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை இங்க இருக்கு. n into n minus 3 by 2. அதனால இது தவறு. இதுதான் சரியான கூற்று. P யின் ஒவ்வொரு வெளிக்கோணமும் 180 டிகிரி by n அப்படிங்கிறது தவறு. 360 டிகிரி by nங்கிறது சரியான கூற்று. 49வது வினா. கீழ்கண்ட முற்றொருமைகளில் சரியானது எது? இத பாருங்க. a minus b plus c. இங்க a plus b minus c. b க்கு மைனஸ் இங்க c க்கு மைனஸ். இது சமம் கிடையாது. இங்க பாருங்க. இங்க b க்கு மைனஸ் இருக்கு. இங்க a-வுக்கும் b-வுக்கும் மைனஸ் இருக்கு. ஒரு மைனஸை வெளியெடுக்கும் போது கூட c க்கு மைனஸ் வந்துரும். அதனால இதுவும் சரியான கூற்று இல்ல. இத பாருங்க. இது a minus b plus c the whole square ஆ? இத பாருங்க. இதுல a-க்கும் c-க்கும் மைனஸ் இருக்கு. ஒரு மைனஸை வெளியெடுத்தீங்கன்னா a பிளஸ் ஆயிரும், b மைனஸ் ஆயிரும், c பிளஸ் ஆயிரும். ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் ஸ்கொயர் ஆயிரும். அப்படின்னா a minus b plus c the whole squareன்னு இங்க இருக்க மாதிரியே வந்துரும். அதனால ஆப்ஷன் சி கரெக்ட். இதுல எல்லாத்துலயும் மைனஸ் இருக்கு. வெளியெடுத்தீங்கன்னா எல்லாமே பிளஸ் ஆயிரும். இங்க b க்கு மைனஸ் இருக்கு. அதனால இதுவும் தவறானது. 50வது வினா பாருங்க. x minus 6, x minus 4, x minus 2, 0, x plus 2, x plus 4, x plus 6 என்ற 7 விவரங்களின் சராசரி 36 எனில் முதல் 4 விவரங்களின் சராசரி. இந்த 7 விவரங்களின் சராசரினா எல்லாத்தையும் கூட்டி 7ஆல் வகுத்திருப்போம் இல்லையா? இப்ப கூட்டும்போது இந்த -6, இந்த +6, -4, +4, +2, -2 இதெல்லாம் கேன்சல் ஆகி 6x கிடைக்கும். 7 உருப்படி இருக்கு இல்லையா? by 7 சமம் 36. நமக்கு x தான் வேணும் இல்லையா? அதனால x சமம் 36 பெருக்கல் 7 by 6. 1 6 6 இங்க அடிச்சுங்கன்னா 6 6 7 42. xங்கிறது 42. அப்படின்னா x minus 6 எவ்வளவு? 36. x minus 4 எவ்வளவு? 38. x minus 2 எவ்வளவு? 40. இது 0. முதல் 4 விவரங்கள். அதனுடைய சராசரி கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் கூட்டுங்க. 8 6 14க்கு 4 மிச்சம் 1 4 4 3 7 7 4 11. 114 by 4. அடிச்சுக்குங்க 4வது வாய்ப்பாட்டுக்கு. 2 4 8 மிச்சம் 3 34 8 4 32 புள்ளி வச்சு 0 போட்டுக்குங்க. மீதி 2 20 புள்ளி 5 28.5. 52வது வினா. 4x² மைனஸ் ரூட் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 2 என்பது என்ன பல்லுறுப்புக்கோவைன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் பல்லுறுப்புக்கோவையில இந்த மாதிரி ரூட் எக்ஸ் அதாவது எக்ஸின் படி பின்னங்கள்ல வரக்கூடாது. சோ இது பல்லுறுப்புக்கோவையே இல்ல. 53வது வினா பாருங்க. சரியான கூற்று எது? இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் விகிதமுறா எண். விகிதமுறா எண்கள்னா எப்படி இருக்கும் பாத்துக்குங்க. √3யும் √2 விகிதமுறா எண்கள். கூட்டினீங்கன்னா கண்டிப்பா விகிதமுறா எண் தான் இல்லையா? ஏ ஆன்சர் கரெக்ட். எல்லா முருடுகளும் விகிதமுறா எண்கள். எல்லா முருடுகளும் விகிதமுறா எண்களானா கண்டிப்பா இல்ல. 6th root of x² plus 4x plus 4 என்பது படி 6 உடைய முருடு. இத பார்த்துட்டு நீங்க இதுக்கு படி 6ன்னு நினைச்சிருக்க கூடாது. xக்கு அடுக்குல 6 இருந்தாதான் அது படி 6. இது xக்கு அடுக்குல 2 தான் இருக்கு. அதுக்கு அடுக்குல 1/6 தான் இருக்கு. அதனால இது படி 6 உடைய முருடு கிடையாது. √2 + 1 மற்றும் √2 - 1 என்பது இணைமுருடு அப்படின்னா இல்ல.
√2 + 1க்கு இணைமுருடு எதுனா -√2 + 1. அதாவது இந்த விகிதமுறா எண் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் குறிய மாத்தணும். அதனால இதுவும் தவறு. 55வது வினா பாருங்க. கீழ்கண்ட பொதுமைய வட்டங்களில் இந்த ஆப்ஷன்ல எது கரெக்ட்? EG சமம் AB - CD. EG எங்க இருக்குன்னு பாருங்க. படத்துல EG இங்க இருக்கு. இதுதான் வேணும் நமக்கு. AB - CD. AB இங்க இருக்கு. -CD. AB ல இருந்து CD ய கழிச்சீங்கன்னா AC + DB. அதாவது 2 தடவை வந்துரும் இல்லையா? இதே மாதிரி 2 டைம் இருக்கும். அதனால இது தவறு. EG சமம் EF - GH. EF எங்க இருக்கு பாருங்க. EFங்கிறது இது, GHங்கிறது இது. இதுவும் என்னவாயிரும் நமக்கு 2 தடவை வந்துரும். அதனால இது தவறு. EG சமம் AB - CD/2. AB இங்க இருக்கு, CD இங்க இருக்கு, /2. அதுல பாதினா இது சரி இல்லையா? இங்க /3ன்னு இருக்கு. அதனால இது தவறு. 56 பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது ஒன்றையொன்று விளக்கும் மற்றும் நிறைவு செய் நிகழ்ச்சிகள்? 12 மாதங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்தல், 30 நாட்கள் உள்ள மாதம் கிடைத்தல், இது 31 நாட்கள் உள்ள மாதம் கிடைத்தல். E1 E2வும் ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். இதுல பிப்ரவரி மாதத்துல 28 அல்லது 29 நாட்கள் இருக்கு இல்லையா? அதனால இது நிறைவு செய் நிகழ்ச்சியா இருக்காது. ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சியா இருக்கலாம். B பாருங்க. ஒரு பகடையை உருட்டுதல், இரட்டை பகாயன் கிடைத்தல், ஒற்றை பகாயன் கிடைத்தல். இரட்டை பகாயன் 2, ஒற்றை பகாயன் எதெல்லாம் அப்படின்னா 3, 5. இப்ப மீதி இருக்க நிகழ்ச்சிகள்லாம் இந்த 2ல இல்லாத நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா? அதனால இது ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகளா இருந்தாலும் நிறைவு செய் நிகழ்ச்சிகள் இல்ல. C பாருங்க. இரு நாணயங்களை சுண்டுதல். இரு நாணயங்களை சுண்டும் போது ஒரு தலை விழுதல், ஒரு பூ விழுதல். ஒரு தலை விழும்போது ஒரு பூ விழக்கூடாதுன்னுலாம் இல்ல. சோ ஒரு தலை விழும் நிகழ்ச்சியும் ஒரு பூ விழும் நிகழ்ச்சியும் இதுலயே நடக்கலாம், இதுலயே நடக்கலாம். அதனால இது ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகளே இல்ல. ஒரு பகடையை உருட்டும் போது ஒற்றையன் அல்லாத எண் கிடைத்தல், இரட்டை எண் அல்லாத எண் கிடைத்தல். ஒற்றையன் அல்லாத எண் எதெல்லாம்னு நீங்களே பாருங்களேன். 2, 4, 6. இரட்டை எண் அல்லாத எண் 1, 3, 5. ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நிறைவு செய் நிகழ்ச்சிகள். 57வது வினா பாருங்க. வரைபடமானது y சமம் ax² + bx + c என்ற சமன்பாட்டை குறிக்கிறது எனில் b மற்றும் c யின் மதிப்பு நமக்கு வேணும். இதுல பாருங்க, இந்த இடத்துல 0, -3 அப்படிங்கிற இடத்துல y அச்ச தொடுது இல்லையா? y அச்ச தொடுற இடத்துல x ன் மதிப்பு 0. இந்த சமன்பாட்டுல x-க்கு 0வும் y-க்கு -3யும் போட்டீங்கன்னா -3 சமம் c அப்படின்னு கிடைக்கும். அதாவது c-க்கு -3ங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இதுல கிடைக்குது. c-க்கு -3 கிடைச்சதுமே நீங்க ஆன்சரை பாருங்க. இது c-க்கு -3 கிடைக்கிற ஒரே ஆப்ஷன். அதனால இதை நீங்க ஆன்சர்னு போட்டுக்கலாம். 58வது வினா. படிவிலக்க முறையில் தொகுக்கப்பட்ட விவரங்களின் சராசரி காணும் சூத்திரம். இது சூத்திரம் உங்களுக்கே தெரியும். x பார் சமம் a + σfd/σf into c. இதுல dங்கிறது x - a/c. ஆப்ஷன் டி சரியான விடை. சரியான கூற்று எது? அனைத்து மிகைமுழு எண்கள் எண்ணுக்கும் ரூட் எண் ஆனது விகிதமுறா எண். அப்படி இல்ல இல்லையா? அனைத்து மிகைமுழு எண்ணுக்கும் இது ட்ரூ இல்ல. √4 எடுத்து பாருங்க, 2. இது விகிதமுறா எண் இல்ல. அதனால இது தவறு. அனைத்து மிகைமுழு எண்ணுக்கும் √2 ரூட் எண் ஆனது விகிதமுறா எண். பாருங்க, √2ன்னே போடுங்க. அதாவது எண்ணுக்கு 2 போடுறோம். அப்ப பெருக்கும் போது 2 வந்துடும். அனைத்து மிகைமுழு எண்ணுக்கும் இது ட்ரூ இல்ல. அதனால இது தவறு. சி. அனைத்து மிகைமுழு எண்ணுக்கும் n√2 ஆனது விகிதமுறா எண். கண்டிப்பா எண்ணுக்கு எந்த மதிப்பு போட்டாலும் √2 விகிதமுறா எண்ணாவே தான் இருக்கும் இல்லையா? அதனால இது சரியானது. 3.12112112 11 12 எக்ஸெட்ரா விகிதமுறு எண்ணு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சுழல் தன்மை அற்ற முடிவுறா தசம எண். அது விகிதமுறு எண் கிடையாது, விகிதமுறா எண். 60வது வினா பாருங்க. ஒரு சதுரமானது டேஷ் இணைகரம் ஆகும். அனைத்து பக்கங்கள் சமம்னா அந்த இணைகரம் சாய் சதுரம் ஆயிரும். அனைத்து கோணங்கள் சமம்னா இணைகரம் செவ்வகம் ஆயிரும். அனைத்து பக்கங்கள் அனைத்து கோணங்கள் சமம்னா தான் அது சதுரமாகும். அதனால ஆப்ஷன் சி.